எனக்கு வேண்டியதெல்லாம் 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி புதினா சட்னி, அன்பான அப்பா அம்மாவோட ஒரு கை ரம்மி, மனசுக்கு நிறைவான வேலை, சண்டே டைட்டானிக், சரவணபவன் டிஃபன், பூஞ்சோலு கிராமத்தில் ஒரு அழகான ராட்சசி. அது போதும் சார் எனக்கு. ஒண்ணுமே இல்ல. சோழி முடிச்சு. வணக்கம் மக்களே. ஏய், வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. எங்க வீட்டுல ஆடின்னு வந்தாவே ஒரு திருவிழா தான். பக்கத்துல கோயில் இருந்து எல்லாமே நல்ல ஜெகஜோதியா வந்து திருவிழா பண்ணுவாங்க. நல்ல சாமி ஊர்வலம், நல்ல பண்டிகைலாம் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. எங்க வீட்டுக்கு கொஞ்சம் அலப்பறைகள்லாம் நடக்கும். எங்க வீட்டுல எல்லாரும் எந்த மாதிரி இருப்பாங்கன்னா அதை நீங்களே வந்து கொஞ்சம் பாருங்க. அம்மன் கோவில் வாசலிலே பொங்கலும் வைத்தோம், ஆடி மாதம் வருகையிலே கூழும் படைப்போம். அம்மன் கோவில் வாசலிலே பொங்கலும் வைப்போம், ஆடி மாதம் வருகையிலே கூழும் படைப்போம். அம்மா உன் சன்னதியில் பாட்டு படிப்போம், அம்மா உன் சந்நிதியில். அம்மா அம்மா ஆத்தா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை ஆச்சு, அதுவும் ஆடி மாசம் வந்துருச்சுன்னா உங்களை கையில பிடிக்க முடியலையா? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அஜித் விஜய் படம் வந்தா எப்படி கொண்டாடுறாங்க? சரி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. போறி பாட்ட போறீங்க. காஞ்சா காஞ்சா நல்லதுடா, நல்லது. காஞ்சா எஃபெக்ட் ரொம்ப முட்டாள்தனமானது, ரொம்ப முட்டாள்தனமானது. மச்சான், அர்ஜென்ட்டா ஒரு 10 ரூபா தான் அனுப்பிச்சு விடுறா. தோ மச்சி அனுப்புறமாரா. ஓகே மச்சி, ரொம்ப தேங்க்ஸ்ரா. டேய் மச்சான், டேய் நீ ஏன்டா டெய்லி எல்லாரும் ஃபோன் பண்ணி 10 ரூபா கூட 20 ரூபா கூட கேக்குற? மச்சான், 20 ரூபா வந்து 10 பேர்கிட்ட கேட்டா 200 ரூபாய், 30 ரூபா வந்து 10 பேர்கிட்ட கேட்டா 300 ரூபாய், அதே மாதிரி 10 ரூபா வந்து 10 பேர்கிட்ட கேட்டா 100 ரூபாய், டோட்டல் வந்து 600 ரூபாய். 600 ரூபாய் இன்ட்டு 30 நாள், மாசத்துக்கு மொத்தம் 18,000. அவ்வளவுதான் சூற. டேய் மச்சான், டேய் ஒரு 10 ரூபா அனுப்பிச்சு டேய். ஐயோ, இது நல்லா இருக்க. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு இந்த ஐடியா. நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும்போது சென்டிமெண்ட்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே, யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா, வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பைய, இன்னுமா போடல? போடுப்பா, அடா போடுப்பா. மிரட்டுறாரு. நான் சொல்ல, நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில், இவன் தான். எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார், நம்ம பையன்ல. எப்படி நம்ம பொதுவாக தாத்தா பத்திலாம் சொன்னியாப்பா? சொல்றேன்பா. நான் எதுவும் சொல்லல, யாரும் கண்டுக்காதீங்க அவனை. நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க கமெண்ட்ல. மீம்ஸா பாருங்க, அவ்வளவுதான். வாட் a vision. என்ன ஒரு தாட். அசந்து போயிட்டாங்க என் டீம். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மாலும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயசா நம்பணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. போடு, போடு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம கடந்து போவோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, ஏதோ நியாயமா பேசணுமா இல்லையா? Sorry.
என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? என்ன இருந்து விட்டுருங்க. அட நல்லா இருக்கு. போதும் போதும். ஓகே பண்றாங்கக்கா. சரி போ. முடிஞ்சு சோலை முடிஞ்சு. சும்மாறா. ப்ரோ உங்க அப்பர் பாடி செம்ம சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, நீங்க உங்க லெக்ஸ காட்டுறது இல்ல? விடுங்க ப்ரோ, வேற பேச்சு காட்டுறானா? சும்மா காட்டுங்க ப்ரோ. சொன்னா கேளுங்க ப்ரோ, என் செடி லைட்டா கிழிஞ்சிருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ அவ்வளவு என்ன கிழிஞ்சிருக்க போகுது? I was cornered. I was helpless. பாப்பா இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களேடா. அடா பாய். பில்டிங் ஸ்டாண்ட் பேஸ்மென்ட் லீக்கா? கொருவா போயிடு. சாப்பிட மட்டும் நமக்கே டெம்டிங் ஆகுது. ஹலோ. இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ. இந்த உலகமே உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோக்கலைன்னு நான் நம்பினேன். ஆனா அப்படியும் தோத்துக்கிட்டு தான் இருந்தேன்.